வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல திருக்கார்த்திகைக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு சோடா ஈனோ எதுவுமே சேர்க்காம ஃபர்மெண்ட் பண்ணி வெள்ளாப்பம் பாருங்க, நல்ல கோல்டன் கலர்ல ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பாருங்க. நல்லா மெத்துன்னு காராப்பமும் நம்ம பார்க்கலாம். இதுவும் நல்லா சாஃப்டா வந்திருக்கு, உள்ளே நல்லா வெந்து அருமையா இருக்கு, நல்லா கூடா வந்திருக்கு. வெள்ளை அப்பமும் கார அப்பமும் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு அப்பமுமே நல்லா மேல கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம கார்த்தால ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி ஃபர்மெண்ட் பண்ணிட்டோம்னா சாயங்காலம் அது அழகா ஃபர்மெண்ட் ஆயிடும். வெள்ளப்பம் காரப்பம் ரெண்டுமே ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா சோடா ஈனோ எல்லாம் சேர்க்காம சாஃப்டாவும் அதே நேரம் கிறிஸ்பியாவும் வரக்கூடிய வெள்ளை அப்பமும் கார அப்பமும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். திருக்கார்த்திகைக்கான ஸ்வீட் அப்பம் பண்றதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். திருக்கார்த்திகைக்கான கார அப்பம் பண்றதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம், அதே கப்ல அரை கப்பு உளுத்தம்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஸ்வீட் அப்பம் கார அப்பம் இது ரெண்டுக்குமே நம்ம ஊற வச்சு 3 மணி நேரம் ஆயாச்சு பாருங்க. அரிசி பருப்பு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா ஊறி இருக்கு. இப்ப தண்ணியை ட்ரைன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கார அப்பத்துக்கு நம்ம ஊற வச்சோம் இல்லையா, தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். தேவையான அளவு உப்பு, 5-6 காஞ்ச மிளகாய், இது கம்மி கூட நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமா தண்ணி விட்டு ஃபைன் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு இது போல ஃபைன் ரவா பதத்துக்கு அரைச்சிருக்கேன். அரைச்ச மாவை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா ஜலம் விட்டு நல்லா கலந்து சேர்த்துடலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். உப்பு நம்ம அரைக்கும் போதே சேர்த்துட்டோம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 5-6 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்வீட் அப்பத்துக்கு நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா, அதே கப்ல ஒரு கப்பு வெல்லம் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கணும். இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜலம் விட்டுக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும், பாகு எதுவும் வர வேண்டியது இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். வெள்ளப்பத்துக்கு ஊற வச்ச அரிசி பருப்பை தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இதோட ஒரு 4 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி. இதுல கொஞ்சம் கூட தண்ணி விடாம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை போல தண்ணி விடாம கெட்டியா அரைச்சிருக்கேன். இதுல ஒரு 2 கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் கரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெள்ளை தண்ணி இது நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா சூடு ஆறு எடுத்து இதை மிக்சி ஜார்ல விட்டுக்கலாம். இப்ப கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சதை இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணி விடாம அரைச்சிருக்கேன். இந்த வெள்ளை பாகுலயே அரைச்சி எடுத்திருக்கேன். 4-5 மணி நேரத்துல இது நல்லா ஃபர்மெண்ட் ஆயிடும். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஸ்வீட் அப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சு 5 மணி நேரம் ஆயாச்சு. இந்த மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா இது அழகா ஃபர்மெண்ட் ஆயிடும். அப்ப நம்ம சோடா ஈனோ எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியது இல்லை. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலுக்கு பதிலாக பல்லா கீரையும் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வறுக்கும் போது நல்ல செவக்கவும் வறுத்துக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஈரம் போக வறுத்தாலும் வறுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். தேங்காய் ஈரம் போக நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்வீட் அப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சு 5 மணி நேரம் ஆயாச்சு. இந்த மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா இது அழகா ஃபர்மெண்ட் ஆயிடும். நம்ம நெய்யில வறுத்த தேங்காய் துருவலை இந்த அப்பா மாவுல சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை அப்பத்துக்கான மாவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயாச்சு. ஸ்வீட் அப்பம் பண்றதுக்கு ஸ்டவ்ல பனியார பேன் வச்சிருக்கேன். ஸ்வீட் அப்படிங்கறனால ஒவ்வொரு குழியிலும் நான் நெய் விட்டுருக்கேன். ஒவ்வொரு குழியும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டுக்கலாம். வெறும் நெய்யும் விட்டுக்கலாம், எண்ணெயும் நெய்யும் கலந்து நம்ம விட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை லோல வச்சுக்கணும்.
ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்திருக்கனால ரொம்ப சீக்கிரம் வந்து ப்ரௌன் ஆயிடும், அப்புறம் உள்ள வந்து வேகாம போயிடும். மேல இது மாதிரி கொஞ்சம் வேகாம மாவா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கும் போதே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா நல்லா பந்து பந்தா வரும் பாருங்க. எல்லாத்தையும் திருப்பி விட்டு நடுவில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு 2 பக்கமும் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க 2 பக்கமும் நல்ல கலர் வந்தாச்சு, நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இப்படி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா நெய் எல்லாமே ஃபுல்லா அந்த பேன்லயே வடிஞ்சிடும். நம்ம அடுத்த செட்டு பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதை பவுல்ல எடுத்துக்கலாம். எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு, குதிக்கிறது நல்லா சாஃப்டாவும் இருக்கு பாருங்க, மெத்து மெத்துன்னு இருக்கு. இதே மாதிரி நமக்கு தேவையானதை நம்ம பண்ணி எடுத்துப்போம். கார அப்பத்துக்கு மாவு அரைச்சு வச்சு 5 மணி நேரம் ஆயாச்சு. மாவு பாருங்க நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு, நல்லா பபிள் பபிளா சூப்பரா வந்திருக்கு. ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். கார அப்பத்துக்கு நம்ம தாளிச்சிடலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நல்லெண்ணெய் விட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். பருப்பு லேசா செவந்து வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாய், தோல் சீவிட்டு பொடியா கட் பண்ணிருக்கிற இஞ்சி 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாயை நல்லா வதக்கிப்போம். இஞ்சியை வந்து நம்ம கிரேட் பண்ணி கூட சேர்க்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பொடியா கட் பண்ணிருக்கிற கருவேப்பிலை, பொடியா கட் பண்ணிருக்கிற கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இது வந்து கடாயோட ஹீட்லயே நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லேசா வதக்குறதுனால கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த தேங்காயோட ஃபிளேவர்ஸ் வந்து கார அப்பத்துல ரொம்ப நல்லா இருக்கும். தாளிச்சு வச்சதை எல்லாத்தையுமே நம்ம மாவுல சேர்த்துருவோம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப திக்கா இருக்குல்ல, அதனால கொஞ்சம் நம்ம ஜலம் விட்டுப்போம், கலந்து விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்க அரைச்சது கரெக்டா இருக்குன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க கரெக்டா இருக்கு, நம்ம இட்லி மாவு பதத்துல இருக்கு. நம்ம ஸ்வீட் அப்பம் பண்ணி முடிச்சிட்டோம். இதே பேன்ல கார அப்பம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குழியிலையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். ஒரு 3/4 அளவுக்கு நம்ம மாவு விட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஸ்டவ் ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கணும். இதுமே வந்து பொறுமையா வேகணும். அப்பதான் வந்து 2 பக்கமும் கிறிஸ்பியாவும் உள்ளேயும் நல்லா வெந்து சாஃப்டாவும் இருக்கும். ஓரங்கள் லேசா கிறிஸ்பியா வந்து இந்த மேல மாவா இருக்கும் போதே நம்ம திருப்பி விட்டுக்கணும். அழகா ஒட்டாம வருது பாருங்க, ஈஸியா திருப்பறதுக்கு வருது. நல்லா திருப்பி திருப்பி விட்டு 2 பக்கமும் கோல்டன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் தாராளமா விட்டோம்னா இன்னும் கூட நல்லா கிறிஸ்பியா கலரா வரும். நம்ம அப்படியே அதுல நெய் நிறைய விட்டுருக்கோம், அதனால இதுல நான் கொஞ்சம் கம்மியா தான் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா கலர் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பணியாரம் எடுக்கிற இந்த ஸ்பூன் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லா பாத்திர கடையிலயும் கிடைக்கும். பணியார கம்பி அப்படின்னு கேட்டா தருவா. இந்த மாதிரி திருப்பி விடுறதுக்கு இந்த சைடு ஸ்பூன் மாதிரி இருக்கும், பேக் சைடு வந்து ஷார்ப்பா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இருக்கும். எல்லா இடத்துலயுமே இது கிடைக்கும். பாருங்க, கார அப்பமும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கு, அதே நேரம் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு பாருங்க, பஞ்சு பஞ்சா இருக்கு. நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியா வேணா கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டா நல்லா முறுமுறுன்னு வரும். ரொம்ப வேண்டாம் அப்படின்னா இதை போல நம்ம சாஃப்டாவும் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கார அப்பமும் தேவையான அளவு பண்ணி எடுத்துப்போம். திருக்கார்த்திகைக்கான பிரசாதம் வெள்ளப்பம் காரப்பம் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. வெள்ளப்பம் பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பாருங்க. நல்லா மெத்து மெத்து மெத்துன்னு ரொம்ப அருமையா இருக்கு. கார அப்பமும் நம்ம பார்க்கலாம். இதுவும் நல்லா சாஃப்டா வந்திருக்கு, உள்ளே நல்லா வெந்து அருமையா இருக்கு. நல்லா கூடு கூடா வந்திருக்கு. சோடா ஈனோ எதுவுமே சேர்க்காம ஹெல்தியா ஃபர்மெண்ட் பண்ணி பண்ணதுனால 2 அப்பமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமைஞ்சிருக்கு.
திருக்கார்த்திகைக்கான பிரசாதம் வெள்ளப்பம் காரப்பம் ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா அமைஞ்சிருக்கு. மேல நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா எந்த அளவுக்கு அருமையா வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெள்ளப்பம் அழகா நல்லா மேல கிறிஸ்பியா இருக்கு, உள்ளே நல்லா சாஃப்டா இருக்கு. பிரமாதமா இருக்கு. கொஞ்சம் நல்லா வெள்ளம் தூக்கலா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அப்பம் வந்து கரெக்டா இருக்கும். நான் நெய்யில பண்ணிருக்கிறதுனால நல்ல நெய் வாசனையோட ரொம்பவே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இப்ப நம்ம கார அப்பம் எடுத்துக்கலாம். இதுவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. பஞ்சு போல சாஃப்டா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. நம்ம இதுல சேர்த்திருக்கிற தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி அந்த வாசனையோட அருமையா இருக்கு. கார அப்பத்துக்கு நம்ம எண்ணெய் கம்மியா விட்டு இது போல சாஃப்டா பண்ணாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா தாராளமா எண்ணெய் விட்டோம்னா ரெண்டு சைடும் கிறிஸ்பி ஆயிடும். ஆனா அதுவும் உள்ள சாஃப்டா தான் இருக்கும். ஆனா வெள்ளம் அப்பத்துக்கு கொஞ்சம் நெய் தாராளமா விட்டாதான் நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட சோடா ஈனோ எல்லாம் சேர்க்காம வரக்கூடிய திருக்கார்த்திகைக்கு இந்த வெள்ளை அப்பமும் கார அப்பமும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு திருக்கார்த்திகை பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.